ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्या श्री जगन्नाथाय ते नमः। पुरुषोत्तम क्षेत्र जगन्नाथ पुरी धाम की जय। श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की जय। श्रील प्रभुपाद की जय। श्री गौरंग महाप्रभु की जय। श्री गुरुदेव महाराज की जय। गौर प्रेमानंदे। हरे कृष्णा। सो இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இந்த புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாத பூரியோட மகிமைகளை பற்றி இன்னைக்கு நம்ம கலந்து பேச இருக்கிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பக்தர்கள்லாம் பூரி யாத்திரை, ஜெகநாத பூரி யாத்திரை செல்ல இருக்கிறார்கள். அதனால அந்த கஷேத்திரத்தை கேட்டு அனுபவித்து மனதால தரிசனம் செஞ்சு மனதால அனுபவித்து அதை கண்குளிர காண வேண்டும் என்ற ஆவல் நமக்கு அதிகரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீலாச்சல நிவாசாய, ஜெகநாத பூரியோட இன்னொரு பேர் நீலாச்சலம், நீலாச்சல தாமம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே. அந்த நீலாச்சல கஷேத்திரத்துல புருஷோத்தம கஷேத்திரமான நீலாச்சல கஷேத்திரத்துல நித்யாய பரமாத்மனி, அந்த கிருஷ்ண பரமாத்மா பரபிரம்மம் அங்க நித்தியமா வாசம் பண்றார். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனி பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் ஜெகநாதர். இந்த உலகத்துக்கே அவர் தான் மாஸ்டர், இந்த அகிலத்துக்கே நாதன், அகில லோக நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த ஜெகநாதர் பகவான் கிருஷ்ணர் தனது சகோதரர் பலராமருடனும் தனது சகோதரி சுபத்திரையுடனும் பலராமர் சுபத்திரையுடனும் ஜெகநாத பெருமாள் நீலாச்சல கஷேத்திரமான புருஷோத்தர கஷேத்திரமான ஜெகநாத பூரியில நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்ம புராணம், இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள்ல பூரி கஷேத்திரத்தோட மகிமையை பற்றி பறைசாற்றி இருக்கின்றது. பூரி கஷேத்திரம். அப்போ முதல்ல இந்த பூரி கஷேத்திரத்துக்கு நிறைய பேர் உண்டு. நீலாச்சலம், நீலாச்சல கஷேத்திரம், சங்க கஷேத்திரம், புருஷோத்தம கஷேத்திரம். கஷேத்திரம்னா பகவான் அங்க நித்தியமா வசிக்கிறார். இப்போ புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 4 விதமான இடத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஒன்று கஷேத்திரம், அப்புறம் மகாஷேத்திரம், அப்புறம் திவ்ய கஷேத்திரம், அப்புறம் தாமம். கஷேத்திரம், மகாஷேத்திரம், திவ்ய கஷேத்திரம், தாமம். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டணும், அது கஷேத்திரம். மகாஷேத்திரம்னா தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறது மகாஷேத்திரம். இந்திரன், சந்திரன், வருணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டினா அது மகாஷேத்திரம். திவ்ய கஷேத்திரம் சொன்னா பகவானுக்கு ஸ்வயம்பு மூர்த்தியா எழுந்தருள்வார். பகவானுடைய விக்கிரகம் ஸ்வயம்பு, பகவானது விக்கிரகம் ஸ்வயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிருந்தா அது திவ்ய கஷேத்திரம். தாமம் என்று சொன்னால் அங்கு பகவான் நித்தியமா வாசம் பண்றார். அந்த இடத்தை விட்டு பகவான் ஒரு அடி வெளியே போறதில்லை. தாமம். தாமம் என்று சொன்னால் அங்கு பகவான் நித்தியமா வாசம் பண்றார். பிருந்தாவனம் தாமம், ஸ்ரீதா மாயாப்பூர் தாமம், ராமேஸ்வரம் தாமம், துவாரகை தாமம், ஜெகநாதபூரி தாமம். இந்த இடத்துக்கு பகவானுக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த இடமும் பகவானு வேறு வேறு இல்லை. அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றார். அதனாலதான் ஸ்கந்த புராணம் சொல்லுது நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெகநாதரின் ரூபத்துல
நீலாச்சல தாமத்துல நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதனாலதான் அந்த கஷேத்திரத்துக்கு புருஷோத்தம கஷேத்திரம். கஷேத்திரம் என்றால் பகவான் நித்தியமா வாசம் பண்ற இடம். புருஷோத்தமன், புருஷோத்தமன்னா புருஷர்களே உத்தமன், பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக வாசம். அப்ப இந்த கஷேத்திரத்தோட பேரை இரண்டாக எடுத்துக்கொண்டால் புருஷோத்தம கஷேத்திரம். புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணர் நித்தியமா வாசம் பண்ற இடம், அவர் நித்தியமா வசிக்கிற இடம் அந்த புருஷோத்தரம் கஷேத்திரம். அது ரொம்ப அழகா ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், பிரம்ம புராணங்கள்ல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க இந்த கஷேத்திரத்தோட மகாத்மியம். கடற்கரை அருகாமையில பகவான் ஜெகநாதரும் பலராமரும் சுபத்திரையும் காட்சி கொடுக்கறாங்க. ரொம்ப அழகான ஒரு கஷேத்திரம். சரி, இந்த கஷேத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு மகிமை? அப்புறம் நீங்க எல்லாருமே ஜெகநாதரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்தர்கள் இருந்து பூரி ஜெகநாதர், ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா. இந்த விக்கிரகம் சற்று வித்தியாசமா இருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம கோயில்கள்ல உள்ள விக்கிரகங்கள் தென்னிந்தியால பெரும்பாலும் கோயில் இருக்கிற விக்கிரகங்கள் கல்லால் செய்யப்பட்டிருக்கும். கருங்கல்லாலோ அல்லது பளிங்கு கற்களாலோ அல்ல மார்பிளாலோ செய்யப்பட்டிருக்கும், அல்லது பஞ்சலோகத்தால செய்யப்பட்டிருக்கும். பஞ்சலோகம் அல்ல சுதையால, மூலிகையால. தென்னிந்தியால இருக்கிற பெரும்பாலும் கோயில்கள்ல விக்கிரகம் சுதை அல்லது சுதைங்கிறது மூலிகைகளால் செய்யப்பட்டிருக்கும், இல்லாட்டி கல்லால செய்யப்பட்டிருக்கும், இல்லாட்டி பஞ்சலோகத்தால செய்யப்பட்டிருக்கும். இங்க புருஷோத்தரம் கஷேத்திரத்துல பகவான் கிருஷ்ணர் ஜெகநாத தாரு பிரம்மமாக இருக்கிறார். தாரு என்றால் மரம், மரத்தால் செய்த விக்கிரகம் தாரு பிரம்மம். அதாவது புராணங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவான் நித்தியமா இந்த 3 இடத்துல வாசம் பண்ற. கலியுகத்துல பகவான் 3 இடத்துல நித்தியமா வாசம் பண்ற. அவர் நாம பிரமமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் நாம பிரமமாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்கார். கலியுகத்துல பகவான் நாம பிரமமாக மகாமந்திர ரூபத்துல இருக்கார். யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்கள்லயே ஜபமாக இருக்கிறேன்கிறார் பகவான். அப்ப கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல, கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்கார். நாமம், பகவானுடைய நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ணசுத்தோ நித்தியமுத்தோ அபிநத்வா நாம நாமினோ. பகவானையும் ஒரு நாமத்தையும் பிரிக்க முடியாது. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்கார். பகவான் வேற, ஒரு நாமம் வேற இல்ல. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா வேற, இந்த உடல் வேற. நாம் இந்த உடலில் இருக்கும் இந்த உடலில் இருக்கும் ஆன்மா நாம வேற, இந்த உடம்பு வேற. இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. ஆனா பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், தாமம், லீலைகள், செயல்கள் அனைத்தும் ஆன்மீகமானது. எதையும் பிரிக்க முடியாது. பகவானும் அவர் நாமத்தையும் பிரிக்க முடியாது, பகவானும் அவர் ரூபத்தையும் பிரிக்க முடியாது, பகவானும் அவர் தாமத்தையும் பிரிக்க முடியாது, பகவானையும் பக்தி தோண்டியும் பிரிக்க முடியாது. அனைத்தும் ஆன்மீகமானது. அப்ப பகவான் நாம ரூபத்துல இருக்கார் கலியுகத்துல. சப்த பிரம்மமாக பாகவத ரூபத்துல இருக்கார் கலியுகத்துல. பாகவதம், ஸ்ரீமத் பாகவதமும் பகவானும் வேற வேற இல்ல. பகவானே பாகவதத்துல சப்த பிரமமாக, பாகவத ஸ்லோகம் ஒளி வடிவில் இருக்கிறார் பகவான். அதனால ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. அதுக்கப்புறம் அவர் புருஷோத்தரம் கஷேத்திரத்துல ஜெகநாதராக தாரு பிரம்மமா இருக்கார். ஒன்று நாம பிரம்மம், இன்னொன்று சப்த பிரம்மம், அப்புறம் தாரு பிரம்மம். நாம பிரம்மம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், சப்த பிரம்மம் ஸ்ரீமத் பாகவதம், தாரு பிரம்மம் பூரி ஜெகநாத். பகவான் ஜெகநாத் தாரு பிரம்மமாக இருக்கிறார். சரி சுவாமி, அங்க ஏன் பகவான் அப்படி தோன்றினாரு? ஏன் அந்த கஷேத்திரத்துக்கு அவ்வளவு மகிமை? புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாத பூரிக்கு ஏன் அந்த அவ்வளவு மகிமை? எதனால அங்க பகவான் தாரு பிரம்மமா தோன்றினார்? ஏன் ஒரு வித்தியாசமான ரூபத்தில் இருக்கிறார்? கண்களெல்லாம் பெரிதாக, கண்களெல்லாம் பெரிது, கைகளெல்லாம் உள்ளிழுத்து, அது ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான விக்கிரகமாக இருக்கிறார். அதிசயமான விக்கிரகம். பாதி விக்கிரகம் தான் இருக்கு, பாதிதான் இருக்கு.
கைகள்லாம் உள்ள போயிருக்கும், பாதி விக்கிரகம் தான் இருக்கும், கண்கள் எல்லாம் பெருசா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ரூபத்துல சேவை சாதிக்கிறார்? இந்த ரூபத்தோடைய மகிமை என்ன? எதனால இந்த கஷேத்திரம் இவ்வளவு மகிமையானது? ரொம்ப அழகான புராணங்கள், கதைகள் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. பகவான் எப்படி இங்க நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்ம முன்பே பேசின மாதிரி இந்த தாமத்துக்கு நீலாச்சல தாமம். நீலாச்சலம், நீலாச்சலம்னா அச்சலம்னா மலை, பர்வதம். இந்த மலைத்தொடர்ல நீலாச்சல தாமத்துல நீலமாதவ் என்ற ஒரு விக்கிரகம், ரொம்ப அழகான விக்கிரகம். நீலமாதவ் விக்கிரகங்கள் கண்கள் அப்படி தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள். அப்படி ஒரு அழகான விக்கிரகம் நீலமாதவன். அந்த நீலமாதவன் விக்கிரகத்தை வந்து தேடிக்கொண்டிருந்தார் இந்திரதும்னா என்ற ஒரு ராஜா. கிட்டத்தட்ட இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. இந்த புருஷோத்தம கஷேத்திரமானது பல யுகங்களாக இருக்கிறது, இன்னைக்கு நேற்று இல்ல. பிரளயம் வந்து பூமியே தண்ணியில மூழ்கினாலும் இந்த கஷேத்திரம் வந்து நித்தியமா இருக்கும், இதுக்கு அழிவே கிடையாது. இந்த புருஷோத்தம கஷேத்திரத்துக்கு அழிவே கிடையாது. பிரளயம் வந்து பூமியே தண்ணியில மூழ்கினா கூட இந்த கஷேத்திரம் அப்படியே இருக்கு. ஏன்னா இது யுகங்களா இருக்கு, சத்திய யுகத்துல இருந்து யுகங்களா இருக்கு இந்த புருஷோத்தம கஷேத்திரம். அப்போ ஒரு முறை இந்திரதும்னர் என்ற ஒரு மகாராஜா, இந்திரதும்னா அவர் பகவான் விஷ்ணுவுடைய பக்தர். அவருக்கு ரொம்ப நாளா பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல். அந்த நீலமாதவர் பகவான் வந்து மேகக்ஷாமம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், அந்த பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பேராவல் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் அவருடைய மந்திரியார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி பகவான் எங்க இருக்காரு, நீலமாதவர் எங்க இருக்காரு, அவர் தரிசனம் பண்ணணும். அப்ப மந்திரியார் சொன்னாரு, அரசே எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் பகவான் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். இந்த நீலமாதவர் விக்கிரகம் எங்க இருக்கு, நீலாச்சலமான இந்த ஃபாரஸ்ட்ல, நீலாச்சல மலை தொடர்ல அங்க எங்க இருக்காரு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றேன், உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அந்த ராஜாவுடைய மந்திரியார் வந்து நீலாச்சலத்துக்கு வராரு, நீலமாதவரை தேடி வர்றாரு. அந்த நீலமாதவரை தேடி வரும்போது அவர் வந்து சபரா இனத்தை சார்ந்த, சபரா இனம் அப்படிங்கிறவங்க ஒரு பழங்குடி மக்கள், மலைவாசிகள், காட்டுவாசி. இந்த நீலாச்சல மலைத்தொடர்ல வசிக்கக்கூடிய மலைவாசிகள், காட்டுவாசிகள் ஒருவர் சபரா இனத்தவர்கள். அந்த சபரா இனத்தவர்ல விஸ்வாவசு அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார் இந்த வித்யாபதிங்கிற மந்திரி. கொஞ்ச நேரம் நிறைய பேர்கள்லாம் வரும், குழப்பமா இருக்கும், வேணா குறிச்சு வச்சுக்க. ராஜாவுடைய பேர் வந்து இந்திரதும்ன. இந்திரதும்னங்கிற ராஜா, அவருடைய மந்திரியார் வித்யாபதி. வித்யாபதி அழைச்சு நீலமாதவரை தேடிட்டு வர சொல்றார். நீலமாதவர் பகவான். அவரும் நீலமாதவரை தேடி வரும்போது அந்த மலை மலை பழங்குடிவாசிகள் மலைவாசியான விஸ்வாவசு என்ற நபரை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த வீட்டுல தங்கி இருக்கும் போது இந்த விக்கிரகத்தை தேடி வந்தவரு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கிறார். இந்த மந்திரியார் வந்து விஸ்வாவசுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு போயிடுறாரு இந்த விஸ்வாவசு. வித்யாபதி கேட்கிறார் தன் மனைவி கிட்ட, தினமும் காலையில உங்க அப்பா வந்து எங்க வெளியே போயிடுறாரு, எங்க போறாரு, அது ரொம்ப ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாரு. அதிகாலையில எழுந்திரிச்சு போயிடுறாரு, சாயந்தரம் தான் வருவார். இந்த மந்திரியார் கேட்கிறாரு விஸ்வாவசு, சாரி வித்யாபதி அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, உங்க அப்பா விஸ்வாவசு வந்து தினமும் காலையில கிளம்பி போயிடுறாரு, எங்க போறாரு அவரு, அது ஒரு ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்க தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். என் தந்தையார் வந்து நீலமாதவரை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த மந்திரியாருக்கு வந்து பெரும் சந்தோஷம், ஏன்னா அவர் தேடி வந்ததே நீலமாதவரை தான். சரி வந்து நீலமாதவரை பாக்குறதுக்கு என்ன அழைச்சிட்டு போவார் அவங்க அப்பா, அது யாரும் இதுவரை கூட்டிட்டு போனதில்ல, அவர் ரொம்ப ரகசியமா வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. நான் வேணா உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றேன், உங்களுக்காக நான் பேசுறேன் எங்க அப்பா கிட்ட, உங்களை அழைச்சிட்டு போக சொல்றேன். அப்போ இவர் வந்து நீலமாதவரை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது, இது வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரம், ரொம்ப பழமையான சரித்திரம். ஸ்கந்த புராணத்துல இந்த கஷேத்திரத்தோட மகாத்மியத்துல இருக்கு. இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.
அப்போ இந்த விஸ்வாவசு கிட்ட அவங்க மகள் சொல்றா, இந்த மாதிரி என் கணவர் உங்க மருமகன் நீலமாதவர் தரிசனம் பண்ண ஆசைப்படுறாரு. சரி மருமகன் தானே அழைச்சிட்டு போலான்னு சொல்லி ஒரு கண்ணை கட்டி அழைத்து செல்கிறார். நான் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். உன்னை கண்ணை கட்டி அழைச்சின்னு போறேன், நீலமாதவரை நீ அங்க போய் தரிசனம் பண்ணலாம். சரின்னு சொல்லி ஒரு கண்ணை கட்டி கூட்டிட்டு போறாங்க. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் சமையல இருந்து கடுகு எடுத்து கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டார். கடுகு போகும்போதெல்லாம் வழி நடுங்க போட்டுக்கிட்டே போறார். கடுகு விதைச்சுக்கிட்டே போறார். வழித்தடமா மார்க் பண்ணிக்கிறார். என்ன பண்ணாரு, நேரா அந்த நீலாச்சல ஃபாரஸ்டுக்குள்ள போனாங்க. அங்க அழகான ஒரு அருவி, நீர் வீழ்ச்சி அருவி. அந்த அருவிக்கரையில ஒரு அழகான குண்டம், ரோகிணி குண்டம்னு ஒரு அழகான குளம். அங்க வந்து அப்படி அழகான ஒரு விக்கிரகம், நீலமாதவன். ரொம்ப அழகான விக்கிரகம். அப்படி கண்ணை அவிழ்த்து விட்ட உடனே அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ண உடனே இந்த வித்யாபதியோட கண்களுக்கு அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து அப்படி ஒரு அழகான விக்கிரகம் நீலமாதவன். தரிசனம் பண்ணி அப்படி நமஸ்காரம் செஞ்சு பேரானந்தம் அடைஞ்சார். நான் என்ன பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், பகவானுடைய விக்கிரகத்தை நான் சேவனம் பண்ணியிருக்கிறேன். இந்த நீலமாத விக்கிரகம் யாரு ஆராதிச்ச, பிரம்மன் ஆராதி செய்த விக்கிரகம், பிரம்மன் ஆராதனை பண்ண விக்கிரகம். எவ்வளவு அற்புதமான விக்கிரகம், பெரும் பாக்கியம் தரிசனம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணாங்க. அவர் கண்ணு முன்னாடியே ஒரு காக்கா வந்து அந்த ரோகிணி குண்டத்திலோட தண்ணியை குடிச்சு அப்படியே அந்த 4 கரத்தோட மேல போகுது வைகுண்டத்துக்கு. அந்த ரோகிணி குண்டம் வந்து அவ்வளவு புனித சேத்திரம், தீர்த்தம். அந்த ரோகிணி குண்டத்துல தண்ணியை குடிச்ச அந்த காக்கை வந்து அந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு 4 கரமுள்ள விஷ்ணு ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஆகாசத்துல போகுது. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம். ஒரு முறை வந்து இந்த நீலாச்சலத்தோட மகிமையை பத்ம புராணம் சொல்லும் போது யமராஜா வந்து ஒரு நாள் பகவான தரிசனம் பண்ண வர கிருஷ்ணர். அப்போ என்ன பண்றாரு, பகவான்கிட்ட வந்து லட்சுமி தேவி பகவானுக்கு பாத சேவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யமராஜ் சொல்றாரு, நான் வந்து நிறைய பாவிகளை தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய இன்ஃபுளுன்ஸே இல்லாத இடம் இருக்கா, நான் வந்து நுழைய முடியாத இடம். யமராஜாக்கு அங்க வேலையே இல்லை, யமராஜா அங்க வரவே மாட்டார். அப்படி ஒரு கஷேத்திரம் இருக்கா? அப்ப பிரம்மா, மகாதேவ், சிவபெருமான், லட்சுமி தேவி எல்லாரும் முன்னாடி பகவான் சொல்றாரு, புருஷோத்தரம கஷேத்திரம் ஜெகநாத பூரியில யமராஜாவுக்கு வேலையே இல்லைங்க. ஏன்னா அந்த கஷேத்திரத்துல வந்து நடக்கிறவங்க, அங்க படுத்து உறங்குறவங்க, ஒரு நாள் யாத்திரை போய் அங்க படுத்து தூங்குனாங்க. அந்த கஷேத்திரத்தை நடந்து போய் அப்படியே சுற்றி வந்தாங்க, நடந்து போனாங்க. அங்க ஜெகநாதரை தரிசனம் பண்ணாங்க. அங்க ஒரு முறையாவது போயிருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில மறுபிறவியே கிடையாது. புருஷோத்தரம் கஷேத்திரத்துல அங்க போய் படுத்து தூங்குனாலே வந்து 1000 அசுமேத யாகம் செஞ்சதுக்கு சமம். அங்க நடந்து போனா பலாயிரம் பசுக்களை தானம் செஞ்சதுக்கு சமம். பல்வேறு புனித ஸ்தலங்களை தானம் செஞ்சா இன்னொரு பலன் கிடைக்குமோ, நிறைய புனித ஸ்தலங்களை போய் தானம் பண்ண இன்னொரு பலன் கிடைக்குமோ, நிறைய யாகங்கள், அசுமேத யஜ்யம், ராஜசு யஜ்யம், இந்த மாதிரி யஜ்யம் பண்ண இன்னொரு பலன் கிடைக்குமோ, அது வெறுமனே புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாதபுரியில போய் ஒரு நாள் பகவான தரிசனம் பண்ணிட்டாலே அவனுக்கு மறுபிறவி கிடையாது. யார் ஒருத்தர் ஜெகநாதரை ரதத்துல, ஜெகநாதர் ரத தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் வருஷத்துல. இப்ப அடுத்தது இந்த ஜூலை மாதத்துல வரும் ரத யாத்திரை, ரதோத்சவம். பிரம்மாண்டமான 3 ரதங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்துல அப்படி ரதத்துல பகவான் மிதந்து வருவர். பலாப்பழத்தை சுத்தி ஈ மோச்ச மாதிரி எல்லா பக்தரும் ஜெகநாதரை வைத்துக் கொள்வார்கள். கண்கொள்ளா காட்சி. நீங்க நிறைய பேர் சிலர் நேர்ல பார்த்திருக்கலாம், சிலர் வந்து வீடியோல, டிவில பார்த்திருக்கலாம், சேட்டலைட் இதுல, ஆன்லைன்ல, சோசியல் மீடியால பார்த்திருக்கலாம். அப்படி ஒரு கூட்டம், ஜேன்னு அப்படி ஒரு கூட்டம். வரலாற்றிலேயே கூட்டம் வராம ரத யாத்திரை பண்ணது கொரோனா டைம்ல மட்டும்தான். இது எப்பவுமே அந்த ஜெகநாத பூரியில அப்படியே ஜேன்னு மக்கள் வெள்ளத்துலதான் ஜெகநாத் மதந்து வருவார். அப்படி யாராவது ஜெகநாதர் ரதத்துல தரிசனம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கஷேத்திரம் புருஷோத்தரம் கஷேத்திரமான ஜெகநாத பூரி. அதனால பகவான் சொல்றாரு, லட்சுமி தேவி, பிரம்மதேவர், மகாதேவர்கிட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த புருஷோத்தரம் கஷேத்திரத்துல யமராஜாவுக்கு வேலையே கிடையாது.
அங்க யமராஜா உள்ளே நுழைய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம், மோக்ஷஸ்தலம். யாரெல்லாம் வந்து பிறப்பு இறப்புல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு முறையாவது பூரியில போய் ஜெகநாதர் தரிசனம் பண்ணணும். பூரி ஜெகநாதர். அப்புறம் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டே அந்த விஸ்வாவசு வந்து தன்னுடைய மருமகனை வித்யாபதியை கண்ணை கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்தார். இப்ப சொன்னாரு, நான் வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டேன், ராஜா வந்து என்ன தேடிட்டு இருப்பாரு, நான் போய் ராஜாவுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு கிளம்பி போறார். போய் ராஜா இந்திரதும்ன காத்துட்டு இருக்காரு, எப்ப வந்து வித்யாபதி வருவாரு, அவர் நீலமாதவரை தரிசனம் பண்ணாரா, நீலமாதவர் எங்க இருக்காரு. பாருங்க, இதுல ரொம்ப அழகான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இந்திரதும்ன ராஜாவுக்கு வந்து பெயர் புகழ் பதவி, தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், நிறைய பெயர் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், பல ராஜ்யங்களை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிற எண்ணத்தை விட அவருக்கு பகவானை தரிசிக்க வேண்டும், பகவானை ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும், பகவானுடைய சேவையில் இருக்கு, அதுதான் ஒரு சிந்தனை. வேற எந்த சிந்தனையும் கிடையாது அந்த இந்திரதும்ன ராஜா. ராஜ ரிஷியம், தன்னை உணர்ந்த அப்ப வந்து வித்யாபதி திரும்ப வந்தாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வித்யாபதி, நீங்க வந்து நீலமாதவரை பாத்தீங்களா, எங்க இருக்காரு. சொன்னாரு, மன்னா, நான் நீலமாதவர் தரிசனம் பண்ணேன், ரொம்ப அழகான விக்கிரகம், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு அழகான ரதம் எடுத்துக்கொண்டு இந்திரதும்ன ராஜாவை ரதத்துல உட்கார வச்சு காற்றை விட வேகமா ரதத்தை ஓட்டி வர்றாரு அந்த வித்யாபதி. அப்புறம் எப்படி கரெக்டா வந்தாரு, அந்த கடுகு விதையெல்லாம் போட்டு வந்தார் இல்லையா, அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த அடையாளமெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அழகான நீலாச்சல பர்வதத்துக்குள்ள போய் அங்க ரோகிணி குளத்துக்கு பக்கத்துல, அந்த அருவிக்கு பக்கத்துல நீலமாதவர் தரிசனம் பண்ண போனா நீலமாதவர் மறைந்து விட்டார். அங்க பகவானை காணோம், பகவான் அங்க தரிசனம் இல்லை. வித்யாபதி சொல்றாரு, மன்னா, நான் இங்கதான் பார்த்தேன், இங்கதான் பகவான தரிசனம், இந்த இந்த ரோகிணி கூட்டம் இந்த குளத்துக்கு பக்கத்துலதான் பகவான் இருந்தாரு, இங்கதான் என் மாமனார் அவர் வழிபாடு செஞ்சாரு, அந்த பூக்கள்லாம் இருக்கு பாருங்க, அவர் வழிபாடு பண்ண பூக்கள் இருக்கு, அந்த இடம் எல்லாமே இருக்கு, ஆனா பகவான் இல்லையே. அப்ப இந்திரதும்ன ராஜா வந்து தரையில் மயங்கி விழுந்தார். பின்பு மயக்கம் தெளிந்து எழுந்து கண்ணீர் மல்க அழுகிறார், புலம்புகிறார். நான் என்ன ஒரு துர்பாக்கியசாலி, நான் இந்த உட்கல் தேசம், ஒரிஷாவுக்கு வந்து உட்கல் தேசம் பேர், நான் இந்த உட்கல் தேசத்தோட மன்னனா இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த செல்வம் பெயர் புகழ் பதவி ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கல, எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கல, எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல, நான் ரொம்ப பாவி, என்னை விட ஒரு மோசமானவன் யாரும் இருக்க முடியாது, என்னை விட ஒரு கீழலியான ஆத்மா யாரும் கிடையாது, என்னை விட ஒரு வீழ்ந்த ஆன்மா யாரும் கிடையாது, நான் ஒரு துரதிருஷ்டசாலி. ஓ மந்திரியாரே, நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி, நீங்க பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணீங்க, நான் துரதிருஷ்டசாலி, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அழுகிற. அழுது புழம்பி அப்படியே சோகத்தில் ஆழ்ந்து விட்டார். அப்ப அந்த நேரத்துல வந்து நாரத முனிவர் அங்க வர்ற. நாரத முனிவர் சொல்றாரு, மன்னா, கவலைப்படாதீங்க, உற்சாகத்தை கைவிடாதீங்க, பகவான் ஒருபோதும் தன் பக்தரை ஏமாற்ற மாட்டாரு, பகவான் ஒருபோதும் தன் பக்தனை கைவிட மாட்டாரு, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, பகவான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார், நீங்க வந்து உங்க பக்தியினால பகவான் திருப்தி அடைவார், பகவான் உங்க தரிசனம் தருவார், கவலை விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, உங்க பக்தியை செஞ்சுட்டே இருங்க. இந்த நீலாச்சல கஷேத்திரத்துல நீங்க வந்து ஒரு 1000 அஸ்வமேத யாகம் செய்யுங்க, பிரம்மதேவனையும் வரவழைத்து 1000 அஸ்வமேத யாகம் செஞ்சு பகவானை மகிழ்வித்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு தரிசனம் தருவார். அப்ப வந்து நீங்க எல்லாரும் இப்ப நீங்க ஜெகநாதபுரி போறீங்க, அங்க 2 கோயில் நீங்க பாப்பீங்க. ஒரு கோயில் வந்து இப்ப ஜெகநாதர் இருக்கிற கோயில், அதுக்கு வந்து இது பெரிய கோயில், அதுக்கு வந்து நீலாச்சலம்னு பேர். அந்த கோயில இருந்தா ரதம் தொடங்கி ரத வீதி வழியா சுந்தராச்சலம் குண்டிச்சான்னு ஒரு கோயில் இருக்கு, குண்டிச்சா கோயில், அங்க உங்களை அழைச்சிட்டு போவாங்க. இந்த யாத்திரையில வந்து நீலாச்சலம் இப்ப இருக்கிற கோயில்ல தான் பகவான் இருக்கார், அந்த பெரிய கோயில்ல. அங்க இருந்து ரதம் தொடங்கி ரத யாத்திரை குண்டிச்சா கோயில் வரைக்கும் போகும். அந்த குண்டிச்சா கோயில் தான் பகவானுடைய பர்த் பிளேஸ். அப்ப நீலாச்சல தாமம் வந்து துவாரகை பாவம். நீலாச்சலத்துல ரத்ன சிம்மாசனத்துல ஜெகநாதர் துவாரகையின் கிருஷ்ணனாக அந்த துவாரகையுடைய ராஜபாவத்துல உட்கார்ந்துருக்கார். ஒரு பெரிய சக்கரவர்த்தி துவாரகாபதிங்கிற பாவனையில உட்கார்ந்துருக்கார். அங்க குண்டிச்சா கோயில் வந்து ஜெகநாடைய பர்த் பிளேஸ், ஜெகநாதர் தோன்றிய இடம், அது பிருந்தாவனம். அப்ப குண்டிச்சா கோயில்ல ஜெகநாதர் பிருந்தாவன கிருஷ்ணர் பாவனையில இருக்கார். இப்ப பாருங்க, இங்க என்னன்னா, இந்த
லீலைகள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப உன்னதமானது. பகவான் ஜெகநாதருடைய லீலைகள் ரொம்ப உன்னதமானது. அது பக்தியின் உயர்ந்த பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்துது. அப்போ ஒரு பாவம், துவாரகாபதி, துவாரகையின் சக்கரவர்த்தியாக ஜெகநாதபுரியில பகவான் ஜெகநாதர் அமர்ந்திருக்கிறார். அதே ஜெகநாதர் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது, குண்டிச்சா கோயில்ல பிருந்தாவன பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதே ஜெகநாதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக 18 ஆண்டு காலம் ஜெகநாதபுரியில தங்கியிருந்தார், 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரே பகவான் பிருந்தாவன பாவத்திலும் இருக்கார், துவாரகா பாவத்திலும் இருக்கார், ஸ்ரீமதி ராதாராணியோட பாவத்திலும் சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கார். அப்ப இங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, 69% தான் வந்து போல் பண்ணிருக்காங்க, மீதி 31% போல் பண்ணல. நீங்களும் உங்களுடைய போல் பண்ணுங்க, உங்களுடைய பதில வந்து நீங்க பதிவிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இந்த கஷேத்திரத்தோட மகிமை என்னன்னா, அங்க கிருஷ்ணரே ஜெகநாதராம் வீச்சிருக்கார். அர்ச்ச அவதாரம் தாரு பிரமமாக கிருஷ்ணர் ஜெகநாதராவும் இருக்காரு. கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாவும் 18 வருஷம் அங்க தங்கி இருக்காரு. இது வந்து பக்தியினுடைய உன்னதமான பாவத்தை வெளிப்படுத்தி ஒரு அற்புதமான கஷேத்திரம். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியோடைய பாவத்துல தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினர். ஜெகநாதர் கிருஷ்ணராகவும் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியோடைய பாவத்துல வந்து ஜெகநாதர் முன்பு நடனமாடி ஜெகநாதர் முன்பு கீர்த்தனம் செய்து அவரை மகிழ்விப்பார். இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரும் வேற வேற இல்ல. வாசுதேவ் கோஷ்னு ஒரு பக்தர் பாடியிருக்கிறார். வாசுதேவ் கோஷ்னு ஒரு ஆச்சாரியர், செய் கௌர் செய் கிருஷ்ண செய் ஜெகநாத், வாசுதேவ கோஷ் போலே ஜோடே கோடஹாத், செய் கௌர் செய் கிருஷ்ண செய் ஜெகநாத். வாசுதேவ் கோஷ் ஆகிய நான் என் இரண்டு கைகளையும் உயர்த்தி பறைசாற்றுகிறேன். ஜெகநாதரும் கிருஷ்ணரும் கௌரங்கரும் வேற வேற இல்ல. ஜெகநாதரும் கிருஷ்ணரும் கௌரங்கரும் வேறு வேற இல்ல, இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அது ஒரு உன்னதமான லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பகவான். அந்த ஜெகநாதபுரியில பகவான் நித்தியமா தன் லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர்களோட. சரி, அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த இந்திரதமன ராஜா அந்த குண்டிச்சா கோயிலுக்கு தான், அங்கதான் வந்து குண்டிச்சாங்கிறது அந்த ராஜாவுடைய மனைவி, ராணியோட திருநாமம். இந்திரதமனுடைய மனைவி பேர் குண்டிச்சா. அந்த ராணியும் ராஜாவும் சேர்ந்து நாரத முனியுடைய வழிகாட்டுதல்ல அங்க ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு, இந்திரதும்ன சரோவர், இந்திரதும்ன ஏரி. அந்த ராஜா ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தங்கரையில நரசிம்மருடைய விக்கிரகம் தன்னுடைய ஆன்மீக பாதையில வரக்கூடிய தடங்கல்களை தடுத்து தான் வந்து பகவான் சாக்ஷாத் நீலமாதவரை தரிசனம் செய்ய வேண்டும், பகவானை தரிசனம் செய்யறதுக்கான தடங்கல்களை போக்க வேண்டும்னு அங்க ஒரு நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. இப்ப நீங்க ஜெகநாதபுரி யாத்திரை போகும்போது அந்த நரசிம்மர் கோயிலுக்கு போவீங்க, அங்க பக்கத்துல இந்திரதும்ன சரோவர் அந்த ஏரிக்கும் போவீங்க, அங்க குண்டிச்சா கோயிலுக்கும் போவீங்க, எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கு. அந்த நரசிம்மரை வழிபாடு செஞ்சு 1000 அஸ்வமேத யாகம் செஞ்சார் இந்த இந்திரதும்ன ராஜா. அப்ப வந்து பகவான் அவர் கனவுல வந்த ஜெகநாத பெருமாள் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இந்திரதும்னா கவலை கொள்ளாதே, உற்சாகத்தை கைவிடாதே, நாளைக்கு வந்து ஒரு பெரிய 3 மரங்கள், பிரம்மாண்டமான 3 மரங்கள் கடலில் மிதந்து வரும். அந்த மரத்தை எடுத்து நீ வச்சுக்க, அந்த விஸ்வகர்மாவே வருவார், அவர் வந்து விக்கிரகம் செய்து தருவார், அந்த விக்கிரகத்தை நீ பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் சொல்ற. இந்திரதும்னருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் இந்த பூரி கடல்ல இருந்து ஒரு 3 பெரிய மரங்கள் மிதந்து வந்தது. அந்த மரத்தை வந்து தன்னுடைய காவலாளிகளை வைத்து எடுத்து அரண்மனை கொண்டு வந்து, அப்போ ஒரு பிராமணர் வருகிறார், வயதான பிராமணர். ஐயா, இந்த விக்கிரகத்தை நான் செய்து தருகிறேன்னு சொல்றேன், நான் அழகான ஒரு சிற்பி, நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா ஒரு நிபந்தனை, நான் விக்கிரகம் செய்யும் பொழுது யாரும் உள்ளே வரக்கூடாது, நான் விக்கிரகம் செய்து விட்டு நானே வெளியில வருவேன், அது வரைக்கும் எல்லாரும் பொறுமை காக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா, பகவான் சொன்ன மாதிரியே ஒரு பிராமணர் வருவாரு, இந்த மரம் வரும், பகவானின் கனவுல வந்து சொன்னாரு,
இந்த கடல்ல 3 மரங்கள் மிதந்து வரும். ஒரு பிராமணர் விக்கிரகம் செய்ய வருவார். அதனால அழகான விக்கிரகம் செய்து தருவார் இந்திரதும்னா, கவலை கொள்ளாதினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்திரதும். சரி, என்ன பண்ணார்? பூஜா இந்த இந்த சிற்பி வந்து பிராமணர் அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டார். விக்கிரகங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள், 2 நாள், 3 வாரங்கள் ஆய்கொண்டிருக்கிறது. மன்னரும் ராணியாரும் மிக ஆவலா காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராமணர் எப்ப விக்கிரகத்தை செய்து முடிப்பார், எப்ப தரிசனம் பண்ண போறோம், காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா உளியோட சத்தம் கேட்கவே இல்லை. வெளியில போ, நம்ம ஒரு ரூமுக்கு வெளியில உட்கார்ந்து இருந்தா உள்ள வந்து ஏதாவது வேலை பண்ற சத்தம் கேட்குமே, ஒரு சத்தமும் கேட்கல. ராணியார் சொல்றாங்க, மன்னா கதவை திறங்க. ஒரு சத்தமும் வரல. அந்த வயதான பிராமணர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியலையே, விக்கிரகம் செய்துட்டாரா செய்யலையா, ஒரு சத்தமும் கேட்கலையே. அப்ப மன்னர் சொல்றாரு, வேண்டாம் ராணி, அந்த அந்த பிராமணர் சொன்னாரு கதவை திறக்க வேண்டாம், அவரே திறந்து வரேன்னு சொன்னாரு, பொறுமை காப்போம். இல்ல இல்ல, அதெல்லாம் பொறுமை காக்க முடியாது. சத்தமே கேட்கல, விக்கிரகம் வேலை செய்தா நடக்குதா என்ன தெரியலையே. அப்ப ராணியாருடைய உற்சாகத்துல ராஜா கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா 3 விக்கிரகம் பாதியில இருக்கு. அப்படி பகுதிதான் இருக்கு. இடுப்பு கீழே ஒண்ணுமே இல்லை. கைகளும் பாதி இருக்கு, கண்கள்லாம் பெருசா இருக்கு. ராஜா மயங்கி தரையில விழுந்தார். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியசாலி. அப்பவே அந்த பிராமணர் சொன்னாரு, இந்த வேலை நடக்கும்போது தொந்தரவு செய்யாதீங்க, கதவை திறக்காதீங்க அப்படி. இப்ப பாரு, அந்த பிராமணர் பாதியிலே விட்டுட்டு மாயமா போயிட்டார். பிராமணரை காணோம், விக்கிரகம் வந்து பாதியில இருக்கு. என்ன கொடுமை இது! நான் என்ன துர்ப்பாக்கியசாலி! நான் எவ்வளவு பாபகரமான வாழ்க்கை வாழ்றவன்! எனக்கு வந்து பகவானின் நீலமாதோட தரிசனம் கிடைக்கல. அட்லீஸ்ட் பகவான் இந்த ரூபத்திலேயாவது தரிசனம் பண்ணுவார் பார்த்தா இதுவும் பாதியில் ஆகி போச்சு அப்படின்னு மன்னர் அழுகின்றார். அப்ப பகவான் சொல்றாரு, இந்திரதும்னா கவலை கொள்ளாதே, நான் இந்த ரூபத்திலேயே சேவை சாதிக்க ஆசைப்படுகிறேன். என்னை அப்படியே பிரேசை செய்து விடு. நான் வந்து கலியுகத்துல ஜெகநாத பெருமாளாக பலராமர் சுபத்திரையோடு இந்த ரூபத்துலதான் தரிசனம் கொடுக்கணும்னு ஆவலாக இருக்கிறேன். அதனால என்னை நீ அப்படியே பிரதிஷ்டை பண்ணி விடுங்க. அப்புறம் பிரம்மா வரவழைச்சு பிரம்மோத்சவம் நடத்தி பகவானுக்கு திருமஞ்சனமெல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து பிரதிஷ்டை பண்ற. அதனால இந்த ஜெகநாதருடைய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் வந்து அற்புதமானது, அதிசயமானது, ஆனந்தமே சுரூபமானது. பகவான் கிருஷ்ணர் 1000 மடங்கு ஆனந்தமானார்னா ஜெகநாதர். கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஜெகநாதர். அப்போ ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, எப்படி இந்த ஜெகநாதர் இந்த ரூபம், ஏன் வந்து பகவான் கிருஷ்ணர் ஜெகநாத ரூபத்தில் இருக்கிறார்? ஒரு நாள் துவாரகையில துவாரகை ராணிகள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த துவாரகை ராணிகள்லாம் பகவான் கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளை பார்த்ததே இல்லை. கிருஷ்ணருடைய பால்ய லீலை, அவர் பிருந்தாவனத்துல வெண்ணெய் உண்டது, மண்ணை உண்டது, கோபிகளோடு லீலை செய்தது, இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. அதனால இதெல்லாம் யார் பார்த்திருக்கா? இந்த லீலைகள்லாம் வந்து ரோகிணி மாதா பார்த்திருக்கா. அப்போ ஒரு நாள் இந்த ராணிகள்லாம் கூப்பிட்டு ரோகிணி மாதா உட்கார வச்சு, ரோகிணி மாதா, நீங்க வந்து கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் பார்த்திருக்கீங்க, நாங்க பார்த்ததே இல்லை. அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யறோம், உங்ககிட்ட இருந்து நான் கேட்கவாது செய்யறோம், அந்த லீலைகளை பத்தி சொல்லுங்க. அப்ப ரோகிணி மாதா சொல்றாங்க, நான் சொல்லுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். இந்த கதை நான் சொல்லும் போது, சரித்திரத்தை நான் சொல்லும் போது கிருஷ்ணரும் பலராமர் வரக்கூடாது, அவங்க வராம பாத்துக்கணும் நீங்க. அப்ப என்ன பண்றது? கதவுக்கு முன்னாடி யாரா போய் நிக்கணும். அந்த அந்த புறத்து கதவுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. கிருஷ்ணரும் பலராமர் வந்தா எனக்கு சைகை காமிச்சிருக்கா, நான் நிப்பாட்டிடுறேன், அவங்க இதை கேட்க கூடாது. சரி, எல்லாரும் கதை கேட்க ஆவலா இருக்காங்க, நாங்க யாரும் போக மாட்டோம், எங்களுக்கு கதையை சொல்லுங்க. இல்ல, யாராவது போய் அங்க நிக்கணும், அப்பதான் நான் சொல்லுவேன். அப்ப சுபத்ரா அம்மா என்ன பண்ணாங்க, சுபத்ரா தேவி, சுபத்ரா அம்மா சொன்னா, நான் போய் அங்க நின்னுக்கிறேன், அங்க நின்னுட்டே நான் கதையை கேட்டுக்கிறேன், ஒரு காதுல கதையை கேட்டுக்கிறேன், கண்களால அவங்க வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன், வர்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, இப்ப வந்து சுபத்ரா தேவி காவல் காக்க ரோகிணி மாதா வந்து பகவானுடைய பால்ய லீலைகளை வர்ணிக்கிறாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்தில் கோபர்களோடும் கோபிகளோடும் பசுக்களோடும் கன்றுகளோடும் எவ்வளவு அழகாக ஆனந்தமான லீலைகளை செய்தார். இது திருஷ்வலீலாவி ஆனந்த குண்டே
ஸ்வகோஷானி மாக்யந்தம் மாக்ய பயந்தம் ததீயேஷிதக்னேஷு பக்தே சிதத்வம் குண பிரேமனஸ்தம் சதா விருத்தி வந்தே. பகவான் கிருஷ்ணர் தனது பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம், மரியாதை, பயம் போன்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பக்தர்களாலே அவர் வழிபடக்கூடியவரா இருக்கிறார். அதனால அந்த பிருந்தாவனத்து லீலைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா ராணிகளும் தன்னை மறந்து மெய் மறந்து கண்கள் அகர திறக்க வாய் திறக்க அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீராக வருது. ரோகிணி மாதா கண்ணுல கண்ணீர் வந்து கேட்கிறவங்க சுபத்ரா தேவி அந்த நடைக்கு முன்னாடி நின்று இருக்காங்க என்ட்ரன்ஸ்ல. அவங்க வந்து கிருஷ்ணருடைய பால்ய கதைகளை கேட்டு கண்களெல்லாம் பூரிச்சு போய் உடம்பெல்லாம் சுருங்கி கைகளெல்லாம் உள்ள போய் அப்படியே மெய் மறந்த நிலைக்கு போயிட்டாங்க. இவங்க மெய் மறந்த நிலையில போனதுனால அங்க கிருஷ்ணரும் பலராமரும் வந்ததை அவங்க பார்க்கல, கவனிக்கல. இப்ப கிருஷ்ணரும் பலராமரும் அங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி மாதா சொல்லும் போது கிருஷ்ணரும் பலராமரும் கேட்டு அந்த லீலைகளை கேட்டு ஆக்கர்ஷிதி கிருஷ்ணர். பகவானின் லீலைகளும் அவரது செயல்களும் அவர் ரூபம் அவரையே வசீகரிக்கக்கூடிய அந்த பாலிலைகளை கேட்டு கிருஷ்ணருடைய கண்களெல்லாம் பெரிதானது, வாயெல்லாம் முகமெல்லாம் மலர்ந்தது, வாயெல்லாம் பெரிதானது, கைகளெல்லாம் சுருகி கொண்டது. அப்படியே ஒரு அற்புதமான ரூபத்தில் நிற்கிறார் அங்க பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் சுபத்திரையும். அந்த நேரத்தில் நாரத முனிவர் அங்க வந்தார். கண்டேன் கண்டேன், அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம், எம்பெருமானே இந்த மாதிரி தங்களை நான் கண்டதே இல்லை. என்ன ஒரு அழகான காட்சி. இப்ப நாம கூட இருக்கிறோம், சில நேரம் ரொம்ப சந்தோஷமாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அளவிட முடியாத சந்தோஷம், கண்ணெல்லாம் புடிச்சு போயிடும், முகமெல்லாம் மலர்ந்துடும், வாயெல்லாம் பெருசாயிடும். நமக்கே அப்படி போது பகவான் வந்து பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள், ஆத்மீகமான சொரூபியம், ஆன்மீக சொரூபம், சச்சிதானந்த விக்கிரகம். அவர் வந்து அந்த கதைகள்லாம் கேட்டு கண்கள் எல்லாம் பெருசாகி முகமெல்லாம் மலர்ந்து நாரதர் சொன்னாரு, எப்பெருமான என்ன ஒரு தரிசனம் இது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. தாங்கள் இந்த ரூபத்திலேயே சேவை சாதிக்க வேண்டும், தாங்கள் வந்து இதே ரூபத்தில் சேவை சாதிக்க வேண்டும். அப்ப பகவான் சொன்ன நாரதர்கிட்ட, கலியுகத்துல புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாத பூரியில நான் இந்த ரூபத்தில் தான் சேவை சாதிப்பேன். யாரெல்லாம் என்னை வந்து தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த பிரளயம் வந்து பூமியே நீர்ல மூழ்கலான்னு நாங்க நித்தியமா இருப்பேன், நித்தியமாக இருப்பேன். அந்த மாதிரி நாரதருடைய வேண்டுகோளாலும் இந்திரதும்னுடைய வலுவான பக்தி, பிறளாத பக்தி, பகவான் மேல் உள்ள அன்பு, பகவானே ஒரு மாதிரி ஜெகநாதரா வந்துட்டார். ஜெகநாதன் பலராம சுபத்திரை. அப்புறம் வந்து பிரம்மா கூட்டின்னு போய் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அப்ப வந்து ராஜா ஒரு 3 வரம் கேட்கிறார் பகவான் கிட்ட. பகவானே எனக்கு நீங்க 3 வரம் கொடுக்கணும், நீங்களே இப்ப வந்திருக்கீங்க. சரி, என்ன நாமளா இருந்தா என்ன வரம் கேட்போம்? எனக்கு சொர்க்கம் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எதை கொடுங்க, எதையாவது கேட்டு. ஆனா இந்திரதும்ன ராஜா என்ன கேட்கிறாரு? பகவானே எனக்கு வாரிசே வேண்டாம். பாருங்க, யாராவது கடவுள்கிட்ட போய் வாரிசு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? எல்லாருமே வாரிசு வேணும்னு ஆசைப்படுவாங்க. இந்திரதும்ன ராஜா எனக்கு வாரிசே வேண்டாங்க. ஏன் ஏன் அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டார்? ஒருவேளை எனக்கு வாரிசு வந்துச்சுன்னா நாளைக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க, இது என்னுடைய கோயிலு, நான் கட்டின கோயிலு, இந்த ஜெகநாத பூரி எங்க அப்பா கட்டின கோயிலு, எங்க தாத்தா கட்டின கோயிலு, எங்க பாட்டன் கட்டின கோயில்னு உரிமை கொண்டாடுவாங்க. எனக்கு வம்சமே வேண்டாம், எனக்கு வாரிசே வேண்டாம். தாங்கள் அனைவருக்கும் சமமானவர். ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, நீங்க அனைவருக்கும் சமமானவர். அதனால் எல்லோரும், எல்லா பிரஜைகளும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் அனைவரும் வந்து உங்களை தரிசனம் செய்யணும். அப்படியே ஆகட்டும், ததாஸ்துனார் பகவான். இரண்டாவது, பகவானே நான் வந்து உங்களுக்கு பிரசாதம் படைச்சுக்கிட்டே இருக்கும், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் உங்களுக்கு நிவேதனம் நடந்துகிட்டே இருக்கும். 56 வகையான பதார்த்தங்களை நான் நிவேதனம் செய்வேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க சாப்பிட்டு கை கழுவுனா அந்த கை காயறதுக்குள்ள அடுத்து உங்களுக்கு பிரசாத நிவேதனம். அப்ப ஜெகநாத பூரியில பகவான் 56 வகையான பதார்த்தங்களை உண்டு கழிக்கிறார். 56 ஐட்டம் சாதாரணமால இல்ல. நான் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜக் இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாட்டில தண்ணி குடிப்பேன், என்னால எவ்வளவுதான் தண்ணி குடிக்க முடியும். ஜெகநாதர் எதுல மோர் குடிப்பாருன்னா ஒரு பெரிய ட்ரம்ல மோர் குடிப்பார். ட்ரம், அவருக்கு ஒரு பெரிய ட்ரம்ல தான் மோர் நிவேதனம் பண்ணுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சமையலறை மடப்பள்ளி
அங்க ஜெகநாதபுரியில ஜெகநாதருக்கு பிரம்மாண்டமான ஒரு மடப்பள்ளி இருக்கு. பக்தர்கள் அங்கே கூட்டிட்டு போவாங்க. அந்த சமையலறை, பெரிய கிச்சன், பிக் கிச்சன், பிரம்மாண்டமான பாத்திரத்துல பகவானுக்கு சமைப்பாங்க. இதுவரை வரலாற்றுல ஜெகநாதருக்கு சமைச்சு பிரசாதம் பத்தாம போயிருச்சு, பக்தர்களுக்கு கொடுக்க முடியலன்னு இது வரைக்கும் சரித்திரத்தில் கிடையாது. எவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க வந்தாலும் அவருக்கு பிரசாதம் இல்லைன்னு போனதே இல்லை. அங்க ஒரு பெரிய பஜார் இருக்கு, ஆனந்த பஜார் அந்த இடத்துக்கு பேர். விதவிதமான பலகாரங்கள் பிரசாதமா இருக்கு. அத சாம்பிளுக்கு எடுத்து சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போயிடும். அவ்வளவு வெரைட்டியா பிரசாதம். முறுக்கு, அப்புறம் இந்த ரசகுல்லா, பால் பேடா, ரபடி, எக்கச்சக்கமான பிரசாதம். சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடா, பாயசம். பகவான் அங்க பிரசாதத்துல ஆனந்தமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ராஜா சொன்னார், நான் உங்களுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணிட்டே இருக்கேன். முதலாவது, எனக்கு வம்சமே வேண்டாம், எனக்கு சந்ததிகள் வேண்டாம். இரண்டாவது, நான் பிரசாதம் நிவேதனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மூன்றாவது, இங்க நீங்க கண் இமைக்காமல் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கும். அதனால நீங்க ஜெகநாதருக்கு பாத்தீங்கன்னா கண் இமை கிடையாது. நீங்க மற்ற விக்கிரகங்களுக்கு எல்லாம் பார்த்தா இமை இருக்கும், கண்ணுக்கு மேல ஒரு இமை இருக்கு. ஜெகநாதருக்கு இமையே கிடையாது, கண்களை திறந்து வைத்திருக்கிறார் எப்போதும். அவருடைய கடாட்சம், அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பிச்சதே இல்லை. கருணை மிகுந்த பார்வை. அந்த அகலமான கண்களை கொண்டு பகவான் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதிரி மன்னருடைய வேண்டுகோளை பகவான் ஏத்துண்டு இன்னைக்கும் அந்த கோயில்ல அதிசயம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. எண்ணற்ற அதிசயம் அற்புதம் மாதிரி நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அது சொல்லி முடிக்க முடியாது. பகவான் ஜெகநாதர் லீலைகள் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு, சொல்லி முடிக்க முடியாது. எண்ணற்ற பக்தர்களோட அன்பு பரிமாற்றம், அந்த ரதோத்சவம், சைதன்ய மாப்பிள்ளை லீலைகள் அளவிட முடியாது. மாதிரி ஜெகநாத பிரதிஷ்டை பண்ணி இந்திரதும்ன ராஜா பிரம்மாண்டமான கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து நித்தியப்படி கைங்கரியம் சேவை பண்றதுக்கான ஏற்பாடு செஞ்சார். அப்புறம் வருடம் பிரம்மாண்டமான ரத யாத்திரை. இப்ப அக்ஷய திருதியை இல்லையா, வருஷ வருஷம் 3 ரதம் பண்ணுவாங்க. வருஷம் ரதம் பண்ணுவாங்க, புதிய ரதம். அந்த புதிய ரதத்துல ஜெகநாதர் நகர்வலம் வருவர். ஜூலை மாசம் அக்ஷய திதி எப்ப ரதம் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஜூலை மாதத்துல ரத யாத்திரை, தேர் திருவிழா. இதுல பகவான் நிறைய லீலைகள்லாம் செய்வார். அவருக்கு ஸ்நான யாத்திரை பண்ணுவாங்க. ரத யாத்திரைக்கு முன்னாடி, ரத யாத்திரை முன்னே 10 நாள் முன்னாடி ஸ்நான யாத்திரை பண்ணுவாங்க. பகவானுக்கு திருமஞ்சனை பண்ணுவாங்க. ஸ்நான யாத்திரை பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஜலதோஷம் சளி காய்ச்சல் இப்ப அடுத்த ஒரு கேள்வி, என்ன சுவாமி, என்ன கதையெல்லாம் சொல்றீங்க? நமக்கு காய்ச்சல் வரும், ஜலதோஷம் பிடிக்கும். பகவானுக்கு போய் காய்ச்சல் எல்லாம் வருமா, ஜலதோஷம் பிடிக்குமா? அதுல ஒருத்தர் நம்பிக்கையே இல்லை, ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஒருத்தர் என்ன சொன்னாரு, அது எப்படிங்க கடவுளுக்கு காய்ச்சல் வரும், ஜலதோஷம் பிடிக்கும்? அதை ஒத்துக்கவே முடியாது. அப்புறம் ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு பாக்குறாரு. ஆமா, ஜெகநாதருக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அவருக்கு பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். 10 நாள் தரிசனமே கொடுக்க மாட்டார். 10 நாள் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்நான யாத்திரை முடிஞ்சு, ஸ்நான யாத்திரைன்னா பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும் ஸ்நான மண்டபத்துல, ஜெகநாதபுரி கோயில்ல. அது முடிஞ்சு 10 நாள் தரிசனம் கிடையாது. அந்த 10 நாளும் யாரு ஜெகநாதருக்கு சேவை பண்ணுவாங்கன்னா, இந்த சபரா இனத்தவர், பழங்குடியினர். பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் பேசுறாங்க, அனைத்து மதத்தவரும் அர்ச்சகராகணும், அனைத்து ஜாதிக்காரங்களும் எல்லாருமே அர்ச்சகராகணும், எல்லாருமே சேவை பண்ணணும், எல்லாரும் பூஜை பண்ணணும். இது இன்னைக்கு நேத்து இல்ல, நம்முடைய பாரத பூமியில பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. யார் வேணாலும் பகவானுக்கு சேவை பண்ணலாம், யார் வேணாலும் பகவானுக்கு பூஜை பண்ணலாம், யார் வேணாலும் பகவானை தொட்டு வழிபடலாம். ஆனா அதுக்கான தகுதி வேண்டும். எனக்கு கூட தான் பேருந்து ஓட்டணும்னு ஆசை. நான் டிரைவிங் படிக்காம போய் ஓட்டினா என்ன ஆகும்? என்னை நம்பி பஸ்ல வந்தவங்களாம் போக வேண்டியதுதான் இல்லையா? எனக்கு கூட பஸ் ஓட்டுறதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு டிரைவிங் தெரியாது. என்னை கொண்டு போய் டிரைவரா போட்டா அந்த பஸ்ஸை கொண்டு எங்காவது மோதி எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். அப்போ பூஜாரி ஆகிறது தப்பு இல்லை, அர்ச்சகர் ஆகலாம், ஆனா பயிற்சி வேண்டும். சரியான ஆன்மீக குருட்ட போய் பகவான் எப்படி ஆராதிக்க வேண்டும், அந்த பிராமண தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனா ஜெகநாதர் என்ன பண்ணார், இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சபரா இனத்தவரெல்லாம் நீலமாதவர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நீலமாதவ் மறைந்து விட்டார்.
அப்ப சபராயினத்தவருக்கு என்ன சேவை அந்த பழங்குடி மக்களுக்கு? அந்த 10 நாள் ஜெகநாத பூரியில கர்ப்ப கிரகத்தை அடைச்சிருவாங்க. யாரும் உள்ள போய் பகவானை தரிசனம் பண்ண முடியாது. இந்த சபராயணத்தவர் மட்டும்தான் போய் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். பகவானுக்கு பத்திய உணவு படைத்து அவருக்கு சேவை பண்ணுவாங்க. இந்த பழங்குடி மக்கள் பாராளும் வேந்தன் உள்ள அனுமதி கிடையாது. வேத பாராயணம் செய்யும் பிராமணர் உள்ள அனுமதி கிடையாது. பிராமணர்கள், பண்டிதன்மார்கள், பாராளும் வேந்தன் யார் வந்தாலும் கோயிலுக்கு வெளியில தான் இருக்கணும் 10 நாளைக்கு. இந்த சபராயணத்தவர் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ள போய் பகவானுக்கு சேவை செய்வார். அப்ப பகவான் முன்னாடி அனைவரும் சமம் என்று நிரூபித்து விட்டார். சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷவஸ்தின பிரியா. நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் வெறுப்பதில்லை, யாருக்கு பாரபட்சம் காட்டுவதில்லை அப்படின்னு பகவான் வார்த்தையா சொல்லிடல. ஜெகநாதர் இன்றளவுக்கு நடத்திட்டு இருக்க மாதிரி நிறைய லீலைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜெகநாதருக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் சரியாயி அதுக்கப்புறம் ரத யாத்திரை வந்து பகவான் வந்து எல்லாருக்கும் தரிசனம் தருவார். ரதத்துல வந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோயிலுக்கு வர நேரம் இல்லை, தரிசனம் பண்ண நேரம் இல்லை. பகவான் என்ன பண்ணாரு, நீ வரலையா நான் வரேன் அப்படின்னு உற்சவ மூர்த்தி, அதாவது பெரும்பாலும் கோயில்கள்ல தேர் திருவிழா நடக்கும்போது உற்சவ மூர்த்தி தான், உற்சவத்துக்கான மூர்த்தி தான் ரதத்துல வருவாங்க. உலகத்திலே வைத்து ஜெகநாதபூரியில மட்டும்தான் மூலவர் விக்கிரகம். அந்த 9 அடி உயரம், 9 அடி 10 அடி உயரம் பிரம்மாண்டமான விக்கிரகம். ஜெகநாதர், பலராம், சுபத்திரையும் மூலவர் விக்கிரகமே ரதத்துல வருவாங்க. எப்படி ஜெகநாதர் வருவார்னா அப்படி ஆடி ஆடி வருவார். பக்தர்கள் அப்படியே அந்த பக்தர்களுடைய அலை கடல், பக்தர்கள் அலை கடலா திரண்டு வருவாங்க. அந்த அலையில மிதந்துட்டு வருவார் ஜெகநாத். கண்கொள்ளா காட்சி அது. அதனால ரொம்ப அழகான சேவைகள்லாம் இருக்கு. அங்க ஜெகநாதபுரியில போனா இந்த இந்திரதும்ன சரோவர், நரேந்திர சரோவர், அப்புறம் வந்து குண்டிச்சா கோயில், நீலாச்சல கோயில், ஹனுமானுடைய சந்நிதி, நரசிம்மருடைய சந்நிதி, சைதன்ய மகாபிரபு தங்கியிருந்த இடம், கம்பீரா என்று மகாபிரபு தங்கியிருந்த இடம், சர்வபௌம பட்டாச்சாரிய என்ற ஒரு ஆச்சாரியர் தங்கியிருந்த இடம், நிறைய இடங்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில ஒரு முறையாவது ஜெகநாதபுரியில போய் ஜெகநாத் தரிசனம் செய்து அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அனைத்து பக்தரும் இந்த யாத்திரைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. जय श्री जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की जय, श्री पुरुषोत्तम क्षेत्र जगन्नाथ पुरी धाम की जय, श्रील प्रभुपाद की जय।